வெல்கம் டு பிஎஸ் விங்ஸ். எனக்கு பிஎஸ் விங்ஸில் நம்ம அடுத்த வினாடிங்கிற புக்கை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ பார்ப்போம். நீங்கள் ஒரு தமிழ் புக் ரீடராக இருந்து ஃபிலாசபி, சைக்காலஜி மற்றும் செல்ஃப் ஹெல்ப் பேஸ்ட் புக்ஸ்லாம் படிப்பீங்கன்னா இந்த புக்கை தவறாமல் படிங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். புக்கை பற்றி மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நாகூர் ரூமிங்கிற இயற்பெயர் கொண்ட ஒரு உண்மையான பேர் முகமது ரஃபி. அவர் ஆம்பூர் மஜ்ஹருல் உலூம் காலேஜோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பணியாற்றியிருக்காரு. அவர் கம்பெனியும் மில்டனையும் ஒப்பாய்வு செஞ்சு அது மூலிமா டாக்டரல் டிகிரியும் வாங்கியிருக்காரு. இவர் அடுத்த வினாடிங்கிற இந்த புக்கோட கண்டினியூவேஷனாக இந்த வினாடி அதே வினாடிங்கிற 2 புக்ஸும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நீங்கள் இவரை பற்றி மேலே விக்கிபீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அப்புறம் நம்ம புக்கோட ரிவ்யூ போய்டுவோம். நம்ம இந்த வினாடி எந்த செயலை செய்கிறோமோ அதோட விளைவு தான் அடுத்த வினாடி. இது என்னடா பெரிய விஷயம், ஆல்ரெடி தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் ஒரு ஃபோக் ஸ்பூனை கொடுத்து அதை உங்களோட மைண்ட் பவர் மற்றும் பார்வையோட பவரை மட்டுமே யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்னும் வேறு ஒரு கையை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை வேறு ஏதாச்சும் பொருளை யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஒரு கையில் உங்கள் கையில் ஒரு ஃபோக் ஸ்பூனை கொடுத்து அது வெறும் பார்த்து மட்டுமே பெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் முடியுமா? இந்த வினாடி நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி உங்கள் பார்வையில் இருக்க பவர் யூஸ் பண்ணி அடுத்த வினாடி அதை பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கான ரெஃபரன்ஸஸும் கொடுத்துருக்காரு. உளவியல் ரீதியாக இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே ரொம்ப அழகாக அவருக்கே உரிய ஒரு எழுத்து மூலிமா அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நாகூர் ரூமி ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இந்த புக்கை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தோல்வி அடைகிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுமோ அதில் பாதி எஃபர்ட் இருந்தால் போதும், நம்ம வெற்றியாளன் ஆகிடலாம். நம்ம எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கான ரெஃபரன்ஸாக நெப்போலியன் ஹில் அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு ரீசனாக 31 ரீசன் மென்ஷன் பண்ணதையும், வெற்றி அடைகிறதுக்கு அவர் 13 ரீசன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணதையும் அவர் உதாரணமாக எடுத்து காட்டுறார். உதாரணத்துக்கு நீங்கள் விரும்புவது பணமாகவோ, புகழாவோ, இல்லை ஹெல்த்தாவோ, இல்லை கண்டினியூஸ் ஹாப்பினஸ்ஸாவோ, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும்னு நினைக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவையோ அதில் பாதி எஃபர்ட் போட்டால் போதும், நீங்கள் வெற்றியாளனாக எல்லாம். ஒரு ரிசர்ச்சர் ஒரு காட்டுவாசிங்க குரூப்பை ரிசர்ச் பண்ண போயிருக்காரு. அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உணவு பழக்கம் மற்றும் அவங்க கலாச்சாரம், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அப்போ இந்த காட்டுவாசி கும்பல் மழையெல்லாம் வரலன்னா இவங்க கும்பலாக சேர்ந்து ரவுண்டாக நின்று டான்ஸ் ஆடிட்டு ஏதோ கத்திட்டு மணல் மேடெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஈட்டியால் கத்திட்டு ரவுண்டாக சுற்றிட்டே இருப்பாங்களாம். மழை கொட்டுமா. இது அவங்க மழை வர வைக்கிறதுக்காக பண்ணுற சடங்கு. இது உளவியல் ரீதியாக எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம இப்போ டக்குன்னு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட்டு, வேர்பு, பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸுன்னு சொல்லி மண்டையில் அடிச்சுக்கும். இதே ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்கேஜி, யூகேஜி குழந்தைங்கிட்ட போய் இங்கிலீஷ் பேசி பாருங்கள். அது இங்கிலீஷில் வெளுத்து வாங்கும். அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியுது? ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தைக்கு பேசிக் கிராமர் கூட தெரிஞ்சிருக்காது. நீங்கள் கேட்டிங்க சப்ஜெக்ட் வேர்ப்னா என்னென்னு கேட்டாலும் தெரிஞ்சிருக்காது. நான் எல்கேஜி, யூகேஜி தான் படிக்கிறேன். நான் ரொம்ப சரளமாக எப்படி அதால் இங்கிலீஷ் பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம். அவர் 1860ஆவது ஆண்டு பிரசிடெண்ட் ஆகிறார், அமெரிக்கா பிரசிடெண்ட் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி 1831 தொடங்கி 1860 வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட 30 வருஷம் வெறும் தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லவர் செத்து போயிடுறாங்க, பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிடுறாரு, செனட்டில் தோல்வி அடைகிறாரு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட தோல்வி கிட்டத்தட்ட 30 வருஷம் கிட்ட 30 வருஷம் கிட்ட வெறும் தோல்வி மட்டுமே சந்திச்சு ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அமெரிக்கன் பிரசிடெண்ட் அப்படிங்கிற விஷயம் எப்படி சாத்தியமாச்சு, அந்த சைக்காலஜி என்ன, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆத்தர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கு வயது வரம்பு முக்கியமே இல்லை. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவரானா இருக்கலாம். நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா வெற்றி அடையலாம், இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சம்பாதிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காப்புல. அதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி. நாகூர் ரூமி ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இந்த புக்கை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தோல்வி அடைகிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுமோ அதில் பாதி எஃபர்ட் இருந்தால் போதும், நம்ம வெற்றியாளன் ஆகிடலாம். நம்ம எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கான ரெஃபரன்ஸாக நெப்போலியன் ஹில் அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு ரீசனாக 31 ரீசன் மென்ஷன் பண்ணதையும், வெற்றி அடைகிறதுக்கு அவர் 13 ரீசன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணதையும் அவர் உதாரணமாக எடுத்து காட்டுறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் விரும்புவது பணமாகவோ, புகழாவோ, இல்லை ஹெல்த்தாவோ, இல்லை கண்டினியூஸ் ஹாப்பினஸ்ஸாவோ,
இல்லைனா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை நீங்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும்னு நினைக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவையோ அதில் பாதி எஃபர்ட் போட்டால் போதும், நீங்கள் வெற்றியாளன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்ட் 2ல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த புக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1ல் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. பார்ட் 2ல் அது எப்படிலாம் பண்ணணும். நம்ம லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அரேபிய பாலைவனத்தெலாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்களாம். அதை வந்து ஏசி தேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தவங்க இன்ட்ரோல் சீனில் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து அந்த பெவரேஜ் கவுண்டரில் வந்து அன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய விற்று தீர்ந்து போயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த படம் ஏற்படுத்தின அந்த தாக்கம். அது எப்படி உளவியல் ரீதியாக சாத்தியம், அது எப்படி நம்ம பிரெயினுக்கு தகவல் அனுப்பிச்சு நிஜமாகவே தாகம் எடுக்கிற ஃபீலிங்ஸ்லாம் வந்து ஏசி தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து எப்படி அவ்வளோ தாகம் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான உளவியல் தாக்கத்தெல்லாம் பற்றி ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த ஆத்தர். யாரும் ஆசைப்படக்கூடாது, மக்கள் யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு புத்தர் ஆசைப்பட்டாராம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து இந்த ஆத்தர் சொல்கிறார். அப்படின்னா ஆசைப்படலாமா வேணாமா, ஆசை கண்டேகியஸா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லுவார். ஆசை தப்பாக ரைட்டா, ஆசைப்படுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது, ஆசைனா என்ன, எதெல்லாம் ஆசைப்படலாம், எப்படி ஆசைப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நம்மள பாதிப்பார் எல்லாருமே வந்து எப்படி நினச்சிட்ருக்கோம், நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நிஜமாகவே நம்ம ரிலாக்ஸ்டாக தான் இருக்கோமா, ரிலாக்ஸேஷன்னா என்ன, எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இப்போ நம்ம ப்ரூஸ்லி ஃபைட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ப்ரூஸ்லி ஒரு பஞ்சோ இல்லை கிக்கோ அடிச்சதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட்லாம் கொடுப்பார்ல, அது ஏன் கொடுக்குறாரு? ப்ரூஸ்லி வந்து அந்த ஒரு அடிக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு அவர். அப்படின்னா ரிலாக்ஸேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி உண்மையான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த வந்து இந்த ஆத்தர் வந்து நம்ம நம்பவே முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, சயின்டிஃபிக்காகவும் சாத்தியம் இல்லை, லாஜிக்கலாகவும் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரெஃபரன்ஸஸோடையே வந்து அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. நான் படித்ததில் ஒரு பெஸ்ட்டு புக் அப்படின்னு சொல்லுவேன். ஆத்தர் வந்து இந்த புக்கை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. முதல் பார்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 8 சாப்டராக பிரித்து அதில் வந்து அவர் நமக்கு கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் மைண்டை பற்றி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தமிழில் ரொம்பவே தெளிவாக, இந்த மாதிரி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்ததில்ல. கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்லாம் பற்றி நீங்கள் கூட அந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மூச்சு விடுறது எவ்வளோ முக்கியம், நம்ம வந்து மூச்சை கரெக்டாக தான் விட்டுட்ருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், மைண்ட் செட் எப்படி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கற்பனை, கனவு, இதெல்லாம் பற்றி ரொம்பவே சிம்பிளாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ரொம்ப போரிங்காலாம் இல்லை, ட்ராகிங்காலாம் இருக்காது புக்கு. சின்ன சின்ன ரெஃபரன்ஸஸ், எக்ஸாம்பிள்ஸோடு இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட மூச்செல்லாம் கரெக்டாக விட்டு கரெக்டாக திங்க் பண்ணி நம்ம எந்த விஷயத்த செய்கிறோமோ அந்த விஷயத்தில் வந்து முழு வெற்றியாளனாக ஆகிறதுக்கு வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் நிறைய ரெஃபரன்சஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு பெரிய தொகுப்பு. இதை வந்து ஒரே வீடியோவில் வந்து ஷார்ட் சம்மரியாக சொல்லி முடிக்க முடியாது. முடிஞ்சால் நான் வந்து சாப்டர் வைஸாக வெளியிட ட்ரை பண்ணுறேன். அப்படி நான் சாப்டர் வைஸாக இந்த புக்கு வந்து ஒரு சாப்டர் வந்து 5 மினிட்ஸாக பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த புக்கோட பார்ட் 2ல் வந்து அவர் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தார்ல, இந்த வெற்றியாளனாக ஆகிறது, இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்ஸு, மழை பெஞ்சது, அதுக்கப்புறமா ஃபோக் ஸ்பூனை வந்து வெறும் பார்வையை மட்டுமே யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சாத்தியமே இல்லாத விஷயத்தை வந்து எப்படி சாத்தியமாக்குறது, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ட் 2ல் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் புக் ரீடர்ஸ்லாம் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த புக்கை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நான் இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.